இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஸோ அவங்களோட ஃபோட்டோ வச்சு மாசான பர்த்டே ஸ்டேட்டஸ்லாம் இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி பேக்ரவுண்டு அதில் நான் ஆட் பண்ணிங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டும் நானே அதிலே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மீத இருக்குது பதிலாக பீட் மார்க்கு. ஸோ இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணி அதில் நான் கொடுத்துருக்க எஃபெக்ட்டை மட்டும் அந்தந்த இடத்துல கரெக்டாக பேஸ்ட் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த பீட் மார்க்கில் அதில் இமேஜ் எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து எல்லா பீட் மார்க்குமே இமேஜ் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் மூணு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த மூணு எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் போட்ட வீடியோ எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருப்போம், இந்த இருக்க எஃபெக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த லாஸ்ட் இருக்குது பதிலாக இந்த எஃபெக்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணி அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட், அதாவது நாம இமேஜில் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரே ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சுருப்பேன். அதாவது வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டில் இருந்து ஒரு 4வது இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சுருக்கேன்னா ஸோ இந்த டபுள் பீட் மார்க் வச்சுருக்க இந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ணால் அந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த இமேஜுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்க இந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து இனி மீத இருக்க இமேஜுக்கு நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதவே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி நமக்கு மீத இருக்கிறதுனா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்டை இனி எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க இமேஜ் பார்த்தா அதோட எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணி அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டானோம்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ், அதாவது அந்த 2வது இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியா மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ இருக்க பாதி இமேஜ் நம்ம இந்த எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி ஆட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து மீத இருக்க எஃபெக்ட்டை நம்ம அடுத்தடுத்த இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ மீத இருக்க அந்த ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரியே பேக் வந்துட்டு ஸோ அதே எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட் இந்த இருக்க எஃபெக்ட் ரெண்டையுமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நடுவில் இருக்க இந்த எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது நம்ம அந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணிட்டு அந்த 2வது இமேஜை விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த விட்ட 2வது இமேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த வீடியோட 2வது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிட்டு அதே ஸ்டெப் நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா வீடியோட லாஸ்ட் வரை இனி மீத இருக்க எல்லா இமேஜும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த 2 எஃபெக்ட்டை இருக்க பாதி இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை இனி மீத இருக்க எல்லா இமேஜ்லையுமே வரிசை அந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா இமேஜுக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ அப்படியே இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.